பார்த்தீங்கன்னு சொன்னால் துரையப்பா ஸ்டேடியத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கு. என்ன சொல்கிறது, பண்ணையில் ஆரம்பித்த இந்த இலங்கையின் 78வது சுதந்திர தின பேரணி யாழ்ப்பாணத்தில் இப்போ துரையப்பா மைதானத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நூலகத்துக்கு சென்று அதோட என்ன சொல்கிறது இந்த பேரணியை முடிச்சு கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த இது நாங்கள் எல்லாருக்கும் சமனாவன சமாதானத்தின் உறவு சத்தியா வாங்க வாங்க. நாங்கள் இந்த நாளிலே அதீஸ்வரர் பெதஸ்தா விஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் லேபிள் டிரெக்டர், நாங்கள் இந்த நாளிலே இந்த சுதந்திர தினத்தை மிகவும் சந்தோஷமாக யாழ்ப்பாணத்திலே நடக்கிறதிட்டு சந்தோஷம் அடைகிறோம். எல்லா மக்களும் இனபத பேதமின்றி சமாதானமாக எங்களுடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிற சமாதான பிரபு, அந்த சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வந்தார். இந்த இலங்கைக்கு கிடைத்த சமாதானமும் யுத்தம் இல்லாமல் கிடைத்த சமாதானம். இந்த சமாதானத்தை இலங்கையில் இருக்கிற மக்கள் அதை அனுபவித்து மகிழ வேண்டும். இந்த சந்ததியிலே நாங்கள் இந்த சமாதானத்தை இந்த இலங்கையில் இருக்கிற மக்கள் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம், பரங்கியர்கள் கரம் கோத்து அவர்கள் எல்லோரும் ஐக்கியமாகவும் அன்பாகவும் ஒற்றுமையுடனும் வாழ இந்த சுதந்திரத்தை நான் ஆசீர்வாதம் கொள்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த இலங்கையில் இருக்கிறான எல்லா மக்களும் எங்களுக்குள்ளே இருக்கிறான அந்த அன்பை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி இந்த சுதந்திரத்தை தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும். இந்த இலங்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த இலங்கை கடவுளால் படைக்கப்பட்ட நாடு, எல்லாருக்கும் உரிய நாடு, சமனாக இருக்க வேண்டிய நாடு. எனவே அந்த அன்பிலே, சமாதானத்திலே, இன மத பேதமின்றி, ஜாதி முரண்பாடு இல்லாமல் இந்த ஆண்டை, இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் அனுபவித்து யாவரும் மகிழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, காட் பிளஸ். எனது பெயர் கீதாம்பரம் ஜெயவிந்தன். நான் வட இலங்கை சமாதான சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். இந்த 78வது சுதந்திர நாளை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே மிகவும் நல்ல விமர்சையாக மோசமான ஏற்பாடுகளோடு முதன்மையாக இந்த மைதானத்திற்கு மண்ணை மைதானத்திலிருந்து வெளிக்கிட்டு நமது பவனி நூலிலே மட்டும் சென்று நிறைவடையும். அதில் இன மத பேதமின்றி நமது தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று இந்த சுதந்திர தினத்தை கழிக்கின்றோம். எமது இந்த நாளை எல்லோரும் வரவேற்று நல்லபடியாக இந்த சுதந்திரத்தை கொண்டாட இறைவனின் அருள் என்றும் கிடைக்கும் என்று நாங்கள் புதிய ஒரு சந்ததி, புதிய ஒரு சமுதாயத்தை, அன்பின் சமுதாயத்தை, ஒற்றுமையான சமுதாயத்தை இந்த அரசாங்கத்தினுடைய நல்லெண்ணங்களோடு நாங்கள் சேர்ந்து இந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் புது வாழ்வையும் இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக இறைவனுடைய ஆசியை வேண்டி இந்த நாளை நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த சிறிய செய்தியை உலகத்தில் இருக்க மக்கள், நம்முடைய இலங்கை மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அறிவிக்கிறேன். நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னடா நீங்க வா என்ன தொடங்கணும் இல்லை, நாங்களும் போகணும் இல்லை. உங்களுக்கு சரியா? தேவிந்தன். நான் வட இலங்கை சமாஜ நிர்வாக சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். இந்த நாடு 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் யாழ்ப்பாண மக்களாகிய நாங்கள் ஒன்று இணைந்து இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாட இருக்கின்றோம். இன்னொரு சில மணி நேரத்திலே இந்த நிகழ்வு ஆரம்பித்து இருக்கின்றது. இதை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இன மத பேதமின்றி இந்த பவனியில் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றோம் என்பதை வட இலங்கை சமாஜ நிர்வாக சங்கம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் ஓகே.